ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஆஃப்டர் ஸ்கூல் பிக்கப் மினி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓவியாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு லைப்ரரி தாங்க போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே நிறைய புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ லைப்ரரியில் போனதும் ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. நிறைய புக்ஸ் வந்து டியூ டேட் கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லா புக்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த ஒரு ஷெல்ஃபில் வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சிடணும் இங்கே. அதுக்கப்புறமா தாங்க ரியல் வேலையே. அம்மா எனக்கு நியூ புக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ லைப்ரரியில் வந்து நிறைய வந்து உட்காரத்துக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு பக்கம் வந்து உட்காந்துருவேன். ஸோ அவளே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட எல்லா ஷெல்ஃபையும் சர்ச் பண்ணி ஒரு 3-4 புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாள். அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து காமிச்சிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நாங்களும் லைப்ரரி கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி எல்லா புக்ஸையும் ஸ்கேன் பண்ணி செக் அவுட் பண்ணிட்டோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நெதர்லாண்ட்ஸில் வந்து ஸ்ப்ரிங் வெதர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் பூம் ஆயிருக்கோங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் லைப்ரரி பக்கத்தில் ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருந்துச்சு. ஸோ சரி ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் பெரிய க்யூங்க. ஸோ பட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு டோட்டலி வர்த்துட்டுங்க. அந்த விண்மில் ரோ ஹவுஸ் ஸ்ப்ரிங் ப்ரீஸ் அப்படியே அந்த டச் வைப்பில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கெல்லாம் வந்த உடனே லஞ்சும் சாப்பிட்டு அண்ட் ஃபைனலாக எடுத்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இந்த டே போச்சு.